சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆரம்பிச்சிரு தாமோதரா. மீட்டிங் வர்றதா முன்னாடியே வரணும். ஒரு ஆளால 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அடுத்தடுத்து வேலைங்க இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில கூட இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க வளரும் போதுதான் கம்பெனியும் வளரும். கம்பெனி வளர்ந்தா நீங்களும் வளருவீங்க. அததான் வின் வின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வாங்க. எல்லாமே ஏற்கனவே இருக்கிறதாமா, பேரை தான் புதுசு புதுசா வச்சிருக்காங்க. உங்க எல்லாருடைய உழைப்பினாலையும் நம்ம கம்பெனி சிறப்பா வளர்ந்துட்டு வருது. இடையில சில பல காரணங்களால நானும் கம்பெனி பக்கம் வராம இருந்தேன். இருந்தாலும் உங்க எல்லாருடைய முயற்சியினால கம்பெனியோடைய வளர்ச்சிய எந்த தொய்வும் இல்லாம கொண்டு போனீங்க. அதுக்கு நன்றி சொல்லணும்னா குறிப்பா இங்க உண்மையா வேலை செய்யற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தலைமை பொறுப்புக்கு யாரும் வரலாம் போகலாம். களத்துல நிக்கிறவங்க தான் எங்களை விட ரொம்ப முக்கியமானவங்க. சரி, இப்ப நானும் நண்பன் ராஜசேகரும் திரும்ப கம்பெனில கவனம் செலுத்த இறங்கியிருக்கோம். இருந்தாலும் நேரடியா நாங்க இல்லாம இளம் தலைமுறை தலைவர்களை உருவாக்கணும் இல்லையா? சோ புது ப்ராஜெக்ட் ஒண்ண நாமளே துவங்க போறோம். அதோட பொறுப்பை ஆதிக்கிட்டையே ஒப்படைச்சிடலான் இருக்கேன். ஆதி செய்யறது இருக்கட்டும்டா. அவனுக்கு சப்போர்ட்டா யாரு இருக்க போறாங்கன்னு சொல்லிடு. சப்போர்ட் என்னடா சப்போர்ட்? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ண போறோம். நாம பண்ணுவோம்டா. மத்தபடி சங்கவியும் அவனும் தானே எல்லாத்தையும் பார்த்தாகணும். இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சங்கவிய சேர்ந்து பார்க்க சொல்லிடுவோம். என்ன சொல்ற? என்னடா ஒண்ணும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லடா, அவன் தனியா செஞ்சு பழகட்டுமே. டேய், சங்கவிக்கும் ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்ல. அவளுக்கு நாம தனியா ட்ரைனிங் கொடுப்போம். நமக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் வராமலா போக போகுது? நான் ஏன் சொல்றேன்னா, ஆதி அரவிந்த் கூடயும் பவித்ரா கூடயும் வேலை செஞ்சிருந்தாலும் தனியா செய்யற அனுபவம் வரணும்ல. முதல்ல இதை மட்டும் செஞ்சு பழகட்டும். அப்பா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் நல்லா பார்த்தேன். தனியா எடுத்து பண்றது கொஞ்சம் பயப்படுறான் பாத்தீங்களா அங்கிள்? நான் வேணா அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்துக்கிறேன். இல்லப்பா, பவி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எல்லா வேலையும் நானும் பவியும் தானே பிரிச்சு பிரிச்சு செஞ்சோம். அதான் சொல்றேன். எல்லாம் சரிதான். அதே அவளுக்கும். அங்கிள், நான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். ஸ்டாஃப் எல்லாரும் ஆதிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, நீங்களா கிளம்பலாம். அதே அதான் நாங்கள்லாம் இருக்கோமே, அப்படியே விட்டுருவோமா? தைரியமா பண்ணு, பாத்துக்கலாம். அப்பா, பவியை அப்படியெல்லாம் டோட்டலா ஒதுக்கி வச்சிட முடியாது. அவளுக்கு நம்ம கம்பெனில ஷேர்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நீங்க லீகலி கொடுத்த பொறுப்பு எல்லாமே அவகிட்ட இருக்கு. என்ன தாமோதரா இது? பொறுப்பெல்லாம் கொடுக்கறதும் எடுக்கிறது தான். அன்னைக்கு முடியாத சிச்சுவேஷன்ல யார் யாருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருப்போம். அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியுமா? என்ன பேசுறாம? மத்த பொறுப்பெல்லாம் எப்படின்னா அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஆதி தான் பண்ணணும். ஆதி மட்டும் தான் பண்ணணும். இதான் என்னோட முடிவு.
அப்பா கிட்ட பேசுறேன். என்ன பேச போற? இந்த ப்ராஜெக்டை நம்மளே சேர்ந்து பண்ணுவோம். வேண்டாம். வேண்டாம் நீ எப்படி சொல்லுவ? எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். நான் தனியா பேசினா அப்பா புரிஞ்சுப்பாரு. இல்ல வேண்டாம், எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டது போதும். பவி, சில நேரங்களில் உன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அவசரப்பட்டு தப்பாவோ ஒரு கைடன்ஸ்ல டிசைட் பண்ண தானே செய்கிறோம். அந்த மாதிரி அப்பாவும் தப்பா டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, மாமா எந்த சூழ்நிலையிலும் அப்படி பேசுற ஆள் கிடையாது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாரு. அவர் ஒரு முடிவோட தான் சொல்றாரு. தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். அது எப்படி பேசாம இருக்க முடியும்? நம்ம இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கோம் சொல்லு. ஏதாச்சும் ஒண்ணுல நம்மள யாராச்சும் குறை சொல்லி இருக்க முடியுமா? அப்படி யாராவது கேட்க தான் முடியுமா? அக்ரி பண்ண நாள்ல ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணாம இருந்திருக்கோமா? கோட் பண்ணதை விட பட்ஜெட் அதிகமாயிருச்சுன்னு கிளைம் பண்ணிருக்கோமா என்ன? சொல்லு. நம்மளை ஏன் சேர்ந்து பார்க்க வேணாம்னு சொல்றாரு? எனக்கு என்னவோ இந்த ராஜசேகர் மேலதான் டவுட்டா இருக்கு. அதுக்கு வேற காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது வேற இது வேற. இது பிசினஸ். ஆமா, உன்னோட பிசினஸ். உன்னை பார்க்க சொல்றாரு. நான் இதுல யாரு? உனக்கும் இதுல ஷேர்ஸ் இருக்கு. எனக்கு இருக்கிற உரிமை உனக்கும் இருக்கு. சோ இப்ப அதை விட கூடவே இருக்கு. மாமாவே சொன்னாலும் நான் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பண்ண போறதில்ல. நான் எப்படி பவி இதெல்லாம் தனியா பண்ணுவேன்? உனக்கு தெரியாதா? உன்னால முடியும். அந்த நம்பிக்கை இல்லாமல மாமா அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்னால முடியாது, அவ்வளவுதான். தேவைப்பட்டா வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில நான் உனக்கு உதவி செய்யறேன். அதுக்கு மேல இதுல தள்ளிட நான் விரும்பல. ப்ளீஸ், மாமா கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம். முடிஞ்சதாவே இருக்கட்டும். அப்பா என்ன காரணத்துக்காக வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். உனக்கு ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லாம போயிடுச்சா பவி? இவ்வளவு தூரம் உன்கிட்ட வந்து நான் கேக்குறேனே, அதுக்காகவாச்சும் சரின்னு சொல்லலாம்ல. அது எப்படி ஒரே நாள்ல எல்லாத்தையும் வேணான்னு ஒதுக்க முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன் இப்படி பண்ற பவி? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிச்சே பார்க்கலடா தாமோதரா. அவ்வளவுதான். இனிமே நாம சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் தான் திரும்பவும் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு. டேய், உன்னோட மனசு எனக்கு புரியுதுடா தாமோதரா. உன்னை நான் கவனிச்சுட்டு தான்டா இருந்தேன்.